அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வக்கரம் வரும். தாயார் கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போலியோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு சஃபிஸ்டிகேட்டான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை, கொஞ்சம் அப்படியே இழுக்கிறாங்களேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நடக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தோடு வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது சந்தேகங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதில் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ, வேலையில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள், தொழிலில் வந்து ஒரு புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷனால சின்னதாக ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வதந்திகள், யாராச்சும் ஏதாச்சும் வேலையில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏதாவது வதந்தியை கொளுத்தி போட்டுருவாங்க. அதெல்லாம் உண்மையானு சொல்லி யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பதுனால் நல்ல அதிர்ஷ்டங்களும் நல்ல லாபங்களும் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை சில பேருக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல சிறப்பான விஷயம், குழந்தைகள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது வேலையை கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை. பட் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சார்ந்தபோது அடிக்கடி ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டு போவாங்க. தேவையில்லாத ஐயோ நம்மளே சந்தேகப்படுவோம், அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கிறாங்களோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார்னும் போது, ஏன்னா வந்து அது சூரியனாக இருக்கும்போது 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக வரும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து மாமியாருங்கிற ஒரு விஷயத்தால் ஒரு டென்ஷன் வருது. அதே மாதிரி வந்து வியாபார ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா 9ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலேருந்து பெரிய லாபங்களை நோக்கி போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து புது பலன்கள் இப்போ பார்க்கும். தசாபுக்தி மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். கவர்மெண்ட் லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், நல்ல பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியாக இருக்கும்போது அவர் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்க நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து ராகு 12ல் இருக்கும்போது சில நேரம் பெரிய கனவுகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறது, எதாவது பெருசாக பண்ணுங்கிற ஒரு துடிப்பு அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்தவரை சேஃபராக ப்ளே பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம். சில பேர்லாம் இருக்காங்க சும்மா வேலையை விட்டுட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிஸ்னஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் போய் அதுக்கப்புறம் ஒரே பெரிய லாஸஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண சூழ்நிலை இருக்குது. அதனால் எதையுமே ஒரு நல்ல அனுபவத்தோடு உட்காந்து நம்ம லெவல் என்னன்றதை வந்து தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு. ஸோ ராசி அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திரத்திலும் நல்ல லாபம் நல்ல ஏற்றமும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் குரு வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. வண்டி ஏதாச்சும் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு சின்னதாக ஒரு ரிப்பேர் வர்றதோ இல்லை அடிக்கடி போய் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி யந்திரங்கள் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு போஸ்ட்போன் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போடுங்க. அதே நேரத்தில் அதில் ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள் மனசில் வரும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, அதெல்லாம் வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ முயற்சி பண்ணுங்கள். மீன லக்னமாக இருந்து புதன் தசாவது, புதன் வந்து 4, 7ஆம் அதிபதி 10 போது தொழில் வந்து ஒரு தேவையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ அம்மாவுடைய சூழ்நிலையில் அம்மாவுடைய விஷயங்களால் ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மனைவி வந்து அடிக்கடி வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷனை பண்ணி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மீன லக்னம் வந்து கேது தசாவது, கேது வந்து 6ல் இருக்கார், அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள், சுக்கிரன் 3, 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழிலில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் மாமியார் வீட்டிலலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அங்கே தேவையில்லாத ஒரு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்த வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது வக்ர கிரகங்கள். மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும், அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க, எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஏடாகுடமான வக்கரம், அதாவது ஏடாகுடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வக்ர கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்ரகங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுகளுடைய அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ர கிரகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, காலையில் வந்து இப்போதான்னு சொல்கிறேன், ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ர கிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும். அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம், சனி குரு சுக்கிரன் எதுவோ வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது, நாய்வால் நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும். ஸோ உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான். தன்னுடைய தவறாக இருந்தாலும் அந்த தவறை திருத்திக்கவே மாட்டான். அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ வந்து இந்த வக்ர கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவங்க திருந்தவே முடியாத ஒரு கேரக்டராக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அடமன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து வக்ர கிரகங்கள் வந்து ஒரு 3ஆம் இடத்துல வந்து ஒரு வக்ர கிரகம் வந்து தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கும்போது அவனோட குரல் வந்து மாறும். ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும். அதே வந்து ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா வக்ர கிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபுக்திகள் மாறி அந்த வக்ரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பிடிச்சிலே இருப்பாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலாம் இருக்கிறான். நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்னோ, நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைமுக்கு போய் தண்ணி அடிப்பாங்க. சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுலாம் வக்ரகிரகங்கள் தான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து வக்ரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம், பட் ரிவர்ஸில் நடக்கிறது. ஸோ ரிவர்ஸில் நடக்கலாம். ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா, அது ஒரு பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள், உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருங்க. ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூரியன் வரப்போகிறதுல வக்ர கிரகமாக, ஓகேங்களா, சந்திரனும் வரப்போதில்ல, இப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்மந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும், ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.
அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வழிபாடு பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.